பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் செழிப்பாகவே வைப்பார் என்பது நிச்சயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபேல் தன் சகோதரன் காயினை காட்டிலும் மேன்மையான பலிகளை காணிக்கையாய் செலுத்தினார். ஆகையினால் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார், மரித்தும் பேசப்படுகிறார். அப்படி என்னங்க ஆபேல் செய்தாரு? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஆபேல் தன்னுடைய தலையீற்றுக்களின் மந்தையில் உள்ள முதல் பேரானவைகளை தேவனுக்கு கொடுத்தாராம். 2வது கொழுமையானவைகளை கொடுத்தாராம். 3வது விசுவாசத்தோடு கொடுத்தாராம். நீங்களும் நானும் முதல் தரமான நேரம் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் பைபிள் வாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் போது, முதல் தரத்தை தேவனுக்கு கொடுக்கும் போது, நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் தோற்று போவதே இல்லை என்பது நிச்சயம். God bless.